அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். மாதந்தோறும் தான் சிவராத்திரி வருது. ஆனால் மகா சிவராத்திரிக்கு மட்டும் முழிச்சிருக்கணும் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஆழகால விஷத்தை சிவபெருமான் இந்த உலகை காக்கிறதுக்காக சாப்பிட்றாங்க. அப்போது அந்த ஆழகால விஷம் சிவனின் வயிற்றுக்கு சென்றால் இவ்வுலகமே அழிந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி அவரோட கண்டத்திலேயே அந்த ஆழகால விஷத்தை நிப்பாட்டிடுறாங்க. அதனால தான் இவங்க திருநீலகண்டரை மாறுறாங்க. ஆனால் அந்த ஆழகால விஷத்தின் தன்மையினால் சிவபெருமானுக்கு லேசான மயக்கம் ஏற்படுது. அப்படி சிவபெருமான் மயங்கி விடாமல் இருப்பதற்காக அனைத்து தேவர்களும் 4 கால வேளைகளாக சிவபெருமானை பூஜை செய்த தினம்தான் சிவராத்திரி. அப்படி தேவர்கள் பூஜை செய்த அதே நேரத்தில் நாமும் பூஜை செய்து சிவனோட அன்பை பெறலாம். அதோட புராணங்களின்படி சிவனுக்கும் பார்வதிக்கும் இந்த சிவராத்திரி நன்னாளில்தான் திருமணமானதாக ஐதீகம் இருக்குது. எனவே கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரிக்கு 4 வேளைகள் இல்லாமனாலும் 1 நிமிடமாவது சிவனை மனதார நினைத்து பூஜை செய்து அவனின் அருளை பெறுங்கள். நன்றி.